அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரோஹித் சர்மா. இந்த கதையிலே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு கேப்டன் அது ரோஹித் சர்மா தான். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன கங்குலி, கோலி அண்ட் தோனிக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்லயே வந்து இவருக்கு இந்த பீக் ஃபேண்டம்லாம் அச்சீவ் ஆயிடுச்சு. ஆனா இந்த ரோஹித் சர்மாக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 2007-6ல இருந்தே ஆடிட்டு இருக்காரு. ஆனா 2013 வரைக்குமே அவருக்கு அந்த ஃபேண்டம் வந்ததே இல்ல. அவர் வந்து ஸ்குவாட்லயே வந்து இன் அண்ட் அவுட்டா தான் இருந்தாரு. நீ இருந்த ஃபேண்டம்ன்றது வேற லெவல் சொல்ற அளவுக்கு இல்ல. சும்மா சொல்றேன். அவருக்கு எப்போ வந்து ஒரு ஃபேண்டம்னு ஒன்று டெவலப் ஆகுதுன்னா ஒரு மும்பை இந்தியன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் சச்சினுக்காக ஒரு டிராஃபி அடிச்சு கொடுத்தாரு தெரியுமா அஸ் கேப்டனா. அது யாரும் ரோஹித் சர்மா அடிச்சதா அப்போ பேசல, சச்சினுக்காக அடிச்சாருன்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ உருவாகுது அந்த ஃபேண்டம். அதுக்கப்புறம் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட்ல ஓப்பனரா, அதுக்கப்புறம் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் இதுதான் ஹிஸ்டரின்ற மாதிரி ஓப்பனிங்ல அதுக்கப்புறம் அவர் பண்ண ரெக்கார்டுக்கு தான் அங்க ஃபேன் பேஸ். 7 வருஷம் பொறுமையா இருந்தார் மனுஷன். 2006ல இருந்து 2013 வரைக்கும் 2011 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல கூட அவர் எடுக்கல. அதுக்கப்புறமா அவர் கேப்டன்சி எல்லாம் வர மாதிரியே ஒரு ஐடியாலே இல்லைங்க. விராட் கோலி தான் கேப்டன், எல்லாமே செட்டு. நடுவில் என்ன ஆச்சு, T20 இன்டர்நேஷனல் கேப்டன்சி நான் விட்டுட்டு நான் வந்து டெஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன், ஓடிஐல ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி சொல்றாரு. அப்பதான் வந்து ரோஹித் சர்மான்ற ஒருத்தர் வந்து கேம்குள்ள வராரு. ஏன்னா மும்பைக்கு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு கேப்டன், ஒயிட் பால்ல வந்து நல்லா விளையாடிட்டு இருந்த ஒரு கேப்டன் அப்படின்றதுனால ரோஹித் சர்மா 5 டிராஃபிஸ், எஸ் அஃப்கோர்ஸ். அதனால ரோஹித் சர்மா வந்து T20 கேப்டனாவும் அப்புறம் அதே மாதிரி நாங்க வந்து T20 ஓடிஐன்னு எங்களுக்கு ஒரு கேப்டன் ஆனா எங்களுக்கு T20 ஓடிஐ ஒரே கேப்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்குலி அந்த டைம்ல கான்ட்ரவர்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலியை ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு தான் ரோஹித் சர்மா கேப்டன்சி தானா வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரெக்கார்ட்ஸ் 5 டிராஃபி எடுத்ததுனால அந்த ஒரு பாயிண்ட் நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஃபார்மேட் கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ரஹானேக்கு தான் போயிருக்கோம். நான் இப்ப கூட சொல்லுவேன் ரோஹித் சர்மா ஃபேன் தான், பட் ரஹானே கேப்டன்சி நல்லா இருந்துச்சு, ரெக்கார்டுமே நல்லா இருந்துச்சு, அவர் வின்னிங் ரெக்கார்டுமே. பட் ஆனா வந்து ரோஹித் சர்மா போச்சு. இப்படிதான் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி வந்துச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சுப்மன் கில்லுக்கு இந்த விராட் கோலி, தோனி, கங்குலி, ரோஹித் சர்மாக்கு வந்த மாதிரி நேச்சுரல் ஃபேன் பேஸ் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆக்சுவலி அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஆடிட்டு இருக்காரு 4 வருஷமா. அவர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூப்பரான பிளேயர் தான். ஆனா இருந்தாலும் இவங்க அச்சீவ் பண்ண அந்த பீக்கை இன்னும் கில் எந்த ஃபார்மேட்ல அச்சீவ் பண்ணல. ஆக்சுவலி ஓடிஐலயாச்சும் பண்ணாருன்னு ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனா டெஸ்ட் மேட்ச்ல இவர் இப்பதானே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எதை பேஸ் பண்ணி அவங்க கேப்டன்சி கொடுத்தாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இருந்திருக்கும். தோனி வந்து சிஎஸ்கேல பண்ணி அது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஆஸ் லீடரா கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். கோலிக்கு வந்து ஆர்சிபி கேப்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அண்டர் 19 வேர்ல்ட் கப் வந்து அடிச்சு கொடுத்திருக்காரு. ரோஹித் சர்மாக்கு மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சி இருக்கு. கில்லு என்ன கேப்டன்சி பண்ணாரு? அவர் விளையாடின அண்டர் 19 வேர்ல்ட் கப்பே அவர் கேப்டன்சி பண்ணல, அவர் வைஸ் கேப்டனா தான் இருந்தாரு. பிருத்வி ஷா தான் கேப்டன். அதுக்கு முன்னாடி நடந்த ஏசிசி அண்டர் 19 இருந்துச்சு, அதுல வந்து அபிஷேக் சர்மா கேப்டன், கில்லு வைஸ் கேப்டன் கூட கிடையாது, பிருத்வி ஷா தான் வைஸ் கேப்டன். சரி, பஞ்சாப் கட்சி பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாபுக்கு ரொம்ப வருஷமா மன்தீப் சிங் தான் பண்ணிருக்காரு. ஏதோ 1-2 மேட்ச் வந்து சுப்மன் கில் அங்கங்க பண்ணியிருந்தாரு கேப்டன். அப்படி இருக்கும்போது சுப்மன் கில்ல ஜிடி கேப்டன் ஆக்கும்போது ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. சரி, ஜிடி காச்சும் ஒரு பயங்கரமா அச்சீவ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஜிடிக்கு 2 வருஷம் ஆடி இருக்காங்க. 2 வருஷத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு எடுத்துட்டு போனாரு, குவாலிஃபயர் அந்த எலிமினேட் எடுத்துட்டு போனாரு, தோத்துட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் 2 வருஷம் ஃபைனல்ஸ் போனாங்க, அதுக்கப்புறம் ஃபைனல்ஸே போல அவங்க. அப்படி பாக்குறபோது நீங்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு பெருசா கேப்டன் அச்சீவ் பண்ணல அப்படின்றப்ப எதை பேஸ் பண்ணி சுப்மன் கில்லுக்கு கொடுக்குறாங்க கேப்டன்சி அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல நேச்சுரலா.